ஹை வீவர்ஸ், நடிகை ரோஜா 90ஸ்களில் எப்படிப்பட்ட நடிகைன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நடிகை ரோஜா ஆந்திர அரசியலில் ஈடுபட்டு எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக இருந்துட்டு வர்றாரு. இதனால அரசியலில் மிகவும் பிஸியாகவும் இருக்கிறாருன்னே சொல்லலாம். நடிகை ரோஜா 90s காலகட்டத்தில் பிரபலமான ஆக்டர்ஸ்னே சொல்லலாம். அப்படி புகழ்பெற்ற நடிகையாக இருந்த நடிகை ரோஜா சினிமா துறையை விட்டு முழுமையாக வெளியே போகிறதுக்கு காரணமே விஜய் தான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துடலாம். தளபதி விஜய் நடிப்பில் வெளியான நெஞ்சுநிலை படத்துக்காக நடிகை ரோஜா ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் நடனம் ஆடி இருந்தாங்க. அதற்கு பிறகு விஜயோட நடிக்கிற வாய்ப்பு காவலன் படத்தில் கிடைச்சிச்சு. அந்த படத்தில் அஸ்வினோட அம்மாவாக நடிச்சிருப்பாங்க, விஜய்க்கு மாமியாராவும் நடிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தளபதி விஜய், நீங்கள் எனக்கு மாமியாராக நடிக்கிறது நம்பவே முடியலை, இன்னும் நாங்கள் உங்களுக்கு ஒரு நடிகையாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எப்படி இந்த கேரக்டரை ஏற்று நடிக்கிறீங்கன்னு விஜய் அவர்கள் ரோஜாவிடம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தெலுங்கு படத்தில் பிரபல கதாநாயகனோட அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. நீங்கள் எப்படி இந்த கேரக்டரை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அந்த நடிகரும் கேட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு திரைப்படங்களில் நடிக்கிறதுல இருந்து முழுமையாக வெளியே போயிருக்காங்க. நடிகை ரம்யா கிருஷ்ணனுக்கு பாகுபலியில் எப்படி ஒரு கேரக்டர் பெருசாக அமைஞ்சதோ அதே மாதிரி கேரக்டரில் நம்ம கிடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு திரைப்படங்கள்ல இருந்து முழுமையாக வெளியே போயிருக்காங்க. ஆந்திர அரசியலில் ஈடுபட்டு இவங்க இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.